ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய திமுகவை வீழ்த்துவதற்கு நாங்கள் இப்ப தனியா தான் நிக்கிறோம். எங்களுடைய ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்ற அந்த கொள்கை முடக்கத்தை ஏற்றுக்கொண்டு திமுக பாஜகவை தவிர மீதி இருக்கக்கூடிய எல்லா காவையும் சேர்த்துக்கங்க, யார் வந்தாலும் வரவேற்க கதவுகள் திறந்திருக்கிறது. ஆனால் அந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியவர்கள் அவர்களினுடைய வார்த்தைகளை நான் சொல்ல முடியாது. மக்கள் தாங்க, வாக்காளர் தாங்க. தேர்தல் அதிகாரி கொடுத்திருக்கக்கூடிய டேட்டா படி ஆல்மோஸ்ட் 6 கோடி பேர் இந்த வாட்டி ஓட்டு போட போறாங்க. அதுல புதிய வாக்காளர்கள் சற்றொப்ப 1.5 கோடி பேர். இந்த புதிய வாக்காளர்கள் 1.5 கோடி பேர் மட்டுமே எங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க அல்லது மொத்தவங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு கூட நாங்கள் சொல்லலை. ஆனால் மார்க் மை வேர்ட்ஸ், ஒவ்வொரு திமுக கட்சிக்காரனுடைய வீட்டிலும் ஒரு தாவேகா தொண்டர் இருக்கிறார், ஒரு தாவேகா அனுதாபி இருக்கிறார், ஒரு தாவேகாவினுடைய தோழர் இருக்கிறார். எனவே மக்கள் சக்தி என்பதை, மாபெரும் சக்தி என்பதை மீண்டும் சுட்டி காட்டுகிறேன். காலமது இல்ல அவரு கடந்த காலங்களில் திட்டமிட்டு எப்படியெல்லாம் கேப்டனை வீழ்த்தினாங்க என்பதை பத்திரிகைகள் நீங்களே அறிவீங்க. கலைஞர் அவர்களே ஒரு பத்திரிகையாளர் தான். பத்திரிகையாளரினுடைய மகனாக இருக்கக்கூடிய ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கில் கூட பத்திரிகையாளர்களை தான் ரொம்ப துன்புறுத்துட்டாங்க. இந்த எஃப்ஐஆர் டீட்டெயில்ஸை வெளில விட்டது காவல்துறை. நீங்களும் அப்படி வெளில விட்டீங்கன்னா பத்திரிகையாளர் கொண்டு போய் விசாரணைன்ற பேர்ல மிரட்டினாங்க. பத்திரிகையாளர்களுடைய வீட்டில் இருக்கக்கூடியவங்களாம் மிரட்டினாங்க. அதே பத்திரிகையில் இருக்கக்கூடிய ஒரு சிலரை ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக பத்திரிகையாளர் என்றும் எழுத்தாளர்கள் என்றும் அவர்களை எல்லாம் பேரோல்ல கொண்டு வந்து திட்டமிட்டு வதந்தியை, விஷமத்தை பரப்பி கொண்டே இருக்கிறாங்க. இவர் கேட்டார்ல, எப்ப பார்த்தாலும் ஒரு கேள்வி கேட்பாங்க, பி டீம்னு. 2021 எங்க அண்ணா தயாநிதி மாறன் மக்கள் நீதி மையத்தை பாஜகவின் பி டீம்னு சொன்னார் 2021. இன்னைக்கு அந்த மக்கள் நீதி மையத்திற்கு திமுக எம்பி சீட்டு ஒதுக்கி இருக்கு. அப்ப நான் சொல்லவா, பிஜேபி பி டீமுக்கு திமுக சீட்டு ஒதுக்குதுன்னா அப்ப திமுகவும் ஆர்எஸ்எஸும் உண்மையிலேயே கூட்டணி, உண்மையான பி டீம் அவங்க தான். அப்ப நானும் சொல்லலாம். நேற்று முளைத்த காலான்னு சொல்லிட்டு சேகர் பாபு, அதே மாதிரி விஜய் யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டு துரைமுருகன் உள்ளிட்டவர்களாம் விமர்சனம் வைக்கிறாங்க. நேற்று முளைத்த காளான், அப்புறம் குழந்தைன்னு அர்த்தப்படுற பச்சா அப்படிலாம் அமைச்சர்கள் சொல்றது எங்களை பயன்படுத்தி ஐயா துணை முதல்வர் உதயநிதி அவர்களே அவங்க சொல்றாங்களோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் வருது. அதனால அதெல்லாம் அவர் அப்படி பேசக்கூடியவர், அவருடைய ரசிகர் தான். ஆனால் அவருடைய வார்த்தைகளே சொல்லணும்னா எங்க தலைவர் பச்சானா அப்புறம் அண்ணன் உதயநிதி சோட்டா பச்சா. அவருடைய வயதிற்கு, அவருடைய முதிர்ச்சிக்கு அவர் இன்னும் கொஞ்சம்